ரிஷி, பயந்துட்டியா? இல்ல பயப்படல. இல்ல வேற ஏதாவது விஷயமா? அதாவது நீ இங்க இருக்க, மனசு வேற எங்கேயோ இருக்கு. ஷனயா பண்ண துரோகத்தை நினைச்சு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்கியா என்ன? இல்ல. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். என்னோட கணவர் அமைதியா இருக்காருன்னா அது அவரோட பலவீனமா நினைக்காதீங்க. அவருடைய இந்த அமைதி அவரோட தனி ஸ்டைல். அவர் எப்பவுமே மௌனமா இருந்து பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாரு. அவர் மௌனமா இருக்கிறது தான் அவர் உங்களுக்கு கொடுக்கிற பதில். அந்த பதிலே சொல்லுது ரிஷி ஒரு நிரபராதி. ஒரு நிமிஷம், நீ இதெல்லாம் பார்க்காத. அதை விட வா, நீ முதல்ல ரெஸ்ட் எடு. என்னாச்சு? நீ பார்க்க எப்படி இருக்கியோ அப்படி கிடையாது. அப்படின்னா? உன்கிட்ட 2 கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்வீட், கேரிங், லவ்விங், ஃப்ரெண்ட்லி. அப்புறம் இன்னொன்னு இந்த நியூஸ் மாதிரி அப்படியே போல்ட், பிரேவ், கான்ஃபிடென்ட், வெரி இம்ப்ரெசிவ். எனக்குள்ள 2 கேரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. நான் எப்பவுமே இப்படிதான், உன் முன்னாடி இருக்கிற மாதிரி தான் உள்ளேயும் வெளியவும் இருப்பேன். நீ சொல்ற மாதிரி நான் ஒன்னும் பிரேவ், வீராங்கனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு தெரியுமா, அந்த ஷனாயா அவகிட்ட வேஷம் போட்டு போய் நான் உண்மையை வாங்குறதுக்குள்ள ரொம்ப பயந்து போயிட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் எப்பவும் போல. உன்னை தாண்டி நான் வேற எதுவுமே யோசிக்கல. ஆமா, என் கண்ணுல நீதான் இருந்த. ஏதாவது பண்ணி உன்னை இதுல இருந்து வெளியே எடுக்கணும்னு நான் முடிவா இருந்தேன். ரிஷி, நீ ஒரு வேளை உணர்ந்திருக்க மாட்ட. இங்க எல்லாருமே உன்னை அவ்வளோ விரும்புறாங்க. நீ இந்த வீட்டுல இல்லாதப்போ இந்த வீட்டுல எதுவுமே நடக்கல. இந்த வீடு எனக்கு ஒரு வீடாவே தெரியல. யாருக்குமே பகல் இரவு எதுவுமே தெரியல. யாரோட முகத்திலயுமே சந்தோஷம் இல்ல. யாரும் உன்கிட்ட இதெல்லாம் சொல்ல? இதெல்லாம் யாராவது சொல்லணுமா என்ன? இது எல்லாமே நம்மளோட மனசுக்கே தெரிஞ்சது தானே. அதோட நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா? எல்லாருடைய சந்தோஷமும் உன்னை சார்ந்துதான் இருக்கு. நீ இல்லாதப்போ இந்த வீட்டுல யாருமே சிரிக்கல, யாருமே தூங்கல, யாரும் ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல. அப்ப நீயும் சாப்பிடவே இல்லையா? எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. நீ எப்பவுமே எப்பவுமே எனக்காக தான் இருக்கணும். மனிஷ்கா எனக்கு எப்பவும் கொடுத்தா இருப்பாள். இதோ பாரு. என்ன இது? இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வரும்னு எனக்கு நல்லா தெரியும். லக்ஷ்மிக்காக நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஆயுஷ், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ரிஷி ப்ரோ, ட்ரஸ்ட் மீ. உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, நீங்க லக்ஷ்மி கிட்ட... நோ ஆயுஷ், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் வந்து மலிஷ்காவை தான் லவ் பண்றேன். இது அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீயும் தேவையில்லாம குழம்பாத. ஓகே? அப்படியா? நானா? சரி, நான் குழம்பி போகாம இருக்கேன். அப்போ நீங்களே சொல்லுங்களேன், லக்ஷ்மி உங்க முன்னாடி இருக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா இல்ல உங்களோட இதய துடிப்பு அதிகமாகுதா? உண்மையை சொல்லுங்க. இதயம் துடிக்கிறது அதிகமாகல, இன்ஃபேக்ட் அது மொத்தமா நின்னுடுது. அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற ஆயுஷ். கில்ட்டியா ஃபீல் பண்ற. அவ கூட நான் நடந்துக்கிற விதம் எல்லாமே தப்பு. லக்ஷ்மி என்ன ரொம்ப லவ் பண்ற, ஆனா அந்த லவ்க்கு நான் டிசர்விங் பர்சன் இல்ல. லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப நல்லவ. ஷி இஸ் a very nice girl and நான் தான் அவளுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கேன். நான் சொல்றது புரியுதுல ஆயுஷ்? ராங் டைம் என்ட்ரி. இன்ஃபேக்ட் பெர்ஃபெக்ட் டைமிங். கில்லாடி. எப்படி வரீங்க? சரியான இடத்துக்கு சரியான டைம்ல வரீங்க. இது என்ன மேஜிக்? சூப்பர்ல. ஏன் ப்ரோ என்னமோ சொன்னீங்கல்ல, அதை இப்ப சொல்லு. லக்ஷ்மி, அவர் என்ன சொன்னாருன்னு நானே சொல்றேன். யா, நான் ரிஷி தான். யாருக்கு? இந்த உலகத்துக்கு. ஆனா லக்ஷ்மி முன்னாடி நான் நத்திங், ரிச், ஜீரோ. இன்ஃபேக்ட் நான் அவளுக்கு தகுதி இல்லாதவன். எனக்கு நீ யாருன்னு தான் நான் அப்பவே சொன்னனே. என் அப்பாவோட கனவே நீதான். என்னுடைய பாக்கியம் நீ, என்னோட துணைவன், என் சாரதி நீ. அது மட்டும் இல்ல, சொல்ல போனா நான் தான் உனக்கு தகுதியே இல்லாதவ. லக்ஷ்மி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒன் செகண்ட் ரிஷி ப்ரோ, ஐம் ரியலி சாரி, வெரி சாரி. உங்களுக்கு நடுவில் நான் இருக்க விரும்பல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரியா? சாரி சாரி. லக்ஷ்மி, அது நீ தானே என்கிட்ட சொன்ன, நான் உன்னை பாராட்டி பேசினா உனக்கு கர்வம் வந்துடும் சொன்னல. அதே மாதிரி நீயும் என்னை அதிகமா தயவு செஞ்சு பாராட்டிக்கிட்டே இருக்காத. இட்ஸ் a request, ப்ளீஸ். அது சரியா? அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? இந்த உலகத்திலே புகழ விரும்பாத ஒரே பொண்ணுனா அது நான் தானே சொன்னேன் இல்லையா? அப்படின்னா பாராட்டி கேட்க விரும்பாத ஒரே ஒரு பையன் இந்த உலகத்துல நீ தான் இருப்ப. ஆனா இங்க வேற ஏதோ ஒரு விஷயம். வேற விஷயமா? என்ன? அதான் லைக் உனக்கும் ஆணவம் வந்துரும்ல. ஆனா அதெல்லாம் உன் முன்னாடி கலைச்சிருந்த. நல்லதுதான். இனிமே உன்னை பத்தி நான் நல்லது பேசவே மாட்டேன். ஆனா கண்ணால நான் பேச முடியும் இல்லையா? உன்ன மாதிரியே. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மாமா, நாம ஏன் இன்னமும் இப்படியே இருக்கோம்? உளராம கொஞ்சம் தெளிவா சொல்லு. விஷயம் என்னன்னா, நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, குடிக்க கூடாதுன்னு லக்ஷ்மி சொன்னாங்கல்ல. டேய், என்ன நீளமே தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நான் ஸ்டெடியா இருப்பேன். மாமா மொக்க போடுறீங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ திடீர்னு எப்படி லக்ஷ்மி பக்தனான? பக்தனா? நான் நேராவே கேக்குறேன். அவளுக்கு எப்படி நீ திடீர்னு சப்போர்ட் பண்ண? மாமா, லக்ஷ்மி நம்ம சைடு தான் இருக்காங்க. நல்ல விஷயம் பண்றாங்க, நல்லது மட்டும்தான் பேசுறாங்க. எந்த லெவல் வரைக்கும் போறாங்கன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. ஆனா ரிஷி ப்ரோ, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அவர் இன்னமும் அந்த மலிஷ்கா மலிஷ்கா மலிஷ்கானே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ புரியுது. என்ன புரியுது? உனக்கு என்ன ஆச்சுன்னு புரிஞ்சு போச்சு. என்ன மாமா, மறுபடியும் நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க? தெளிவா சொல்லுங்க. சரி விடு. நான் நேரடியாவே சொல்றேன். அவளோட நேர்மையான குணம் தான் உன்னை லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ண வச்சிருக்கு. அந்த குணம் தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நாம யாரும் அவகிட்ட நேர்மையா நடந்துக்கலன்னு ஒரு குற்ற உணர்வு வருது. அப்படிதானே மாமா? லக்ஷ்மி நம்ம ரிஷி ப்ரோவை அவ்வளோ லவ் பண்றாங்க. அதே மாதிரி ரிஷி ப்ரோவும் கொஞ்சம் கொஞ்சமா லக்ஷ்மிக்காக மனசு மாறுற மாதிரியே தெரியுது. ஆனா இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் இதே தான் சொல்றாரு. தட் ஐ லவ் மலிஷ்கா, லவ் மலிஷ்கா. அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. அவன் மூளை மலிஷ்காவை லவ் பண்ண சொல்லுது, ஆனா அவனோட மனசு லக்ஷ்மியை தான் லவ் பண்ணுது. இப்போ மூளைக்கும் மனசுக்கும் போட்டி நடக்க போகுது, யுத்தம். ஓ, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரிஷி ப்ரோ ஓவர் ஸ்ட்ரெஸ்ல அடிக்கடி வந்து ஐ லவ் மலிஷ்கா, ஐ லவ் மலிஷ்கான்னு சொல்லி அவரையே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரா? எக்ஸாக்ட்லி. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ.
மூளைக்கும் மனசுக்கும் போட்டி வந்தா மனசு தான் ஜெயிக்கும். இப்ப புரிஞ்சுதா படுவா? என்ன புரிஞ்சதுன்னு சொல்லட்டுமா? ரிஷி ப்ரோ எத்தனை தடவை வந்து இதே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாலும் அவரோட மனசு இந்த விஷயத்தை ஏத்துக்க போறதும் இல்ல. அது உண்மையா ஆயிடாதுல்ல. எல்லாமே ஒரு ஷோ தான். எல்லாமே ஒரு ஷோ தான். உதாரணத்துக்கு சொல்லவா, இது வந்து ட்ரிங்க் இல்ல, போய் ஆப்பிள் ஜூஸா? ஜூஸ். ஜூஸ் குடிக்கிறீங்களா? வெரி நைஸ். இந்த வீட்ல யாரும் குடிக்க கூடாதுன்னு மருமக லக்ஷ்மி சொல்லிட்டால. அப்போ நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்க, என்ஜாய் பண்றீங்க, இத ட்ரிங்கா நினைக்கிறீங்க. ஷோ ஆஃப். எக்ஸாக்ட்லி. இப்படிதான் ரிஷி மல்லிஷ்காவை லவ் பண்றேன்னு போய் சொல்லிட்டு தெரியறான். ஆனா அவன் லக்ஷ்மியை தான் மனசார நேசிக்கிறான். லக்ஷ்மி அண்ணி, ஒரு விஷயம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்றதே நீங்க தானே சொல்லிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்களை ரொம்ப பாராட்டியிருக்கேன். நீங்க ரொம்ப அருமையா சமைப்பீங்கன்னு சொல்லிருக்கேன். அது உண்மைதானே? இன்னொன்னு தெரியுமா, அவ ஃபிளாட் ஆயிட்டா, அப்படியே பின்னாடியே இருக்கா. நீங்க தான் அவளோட குக்கிங் vlog ஹெல்ப் பண்ணணும். நீங்க பண்ணுவீங்கல்ல? ஆனா குக்கிங் vlogனா என்ன? உங்களுக்கு தெரியாதா? சரி இருங்க, நான் உங்களுக்கு அந்த சேனலே காமிச்சிடுறேன். அதுல நிறைய விஷயங்களை அவ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. யோகா, ஜூபா டான்ஸ், இன்னும் நிறைய. அண்ணாவோட டேப் எங்க? இங்க இருக்கு. ஓ மை காட், வாவ்! ரிஷி அண்ணன் லவ் பேண்ட் வாங்குறாரு. உங்களுக்கும் அவருக்கும். ஹி இஸ் சோ ரொமான்டிக். சரி உட்காருங்க. இங்க பாருங்க, கியூட்டா இருக்குல்ல? லவ் பேண்ட்னா என்னன்னு தெரியும்ல? ஓ லக்ஷ்மி அண்ணி, நீங்க ரொம்ப கியூட். இந்த லவ் பேண்ட்ஸ கப்பிள்ஸ் தான் போட்டுப்பாங்க. ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணுவாங்க. இப்போ ஒன்னாவே இருப்பாங்க. ஃபார் எவர் லவ். இதோட டேக் லைனை படிச்சு பாருங்களேன். லவ் இஸ் ஃபார் எவர். அப்படின்னா கப்பிள்ஸ் இதை போட்டுக்கிட்டா இட்ஸ் லைக் அ ப்ராமிஸ். இப்போ லவ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எவர். ஜஸ்ட் இமேஜின், அண்ணன் உங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ண போறாரு. அப்படின்னா இது அவர் காதலோட அடையாளம். அதுவும் உங்களுக்காக. ஃபார் எவர் லவ். ஓ மை காட், இது அழகா இருக்கு. இத வந்து ரிஷி வாங்குறாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர் சும்மா இந்த டேப்ல பாத்துட்டு இருக்கலாம். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ரிஷி அண்ணா சூப்பர் ரொமான்டிக். அவர் உங்களுக்காக தான் இதை வாங்கிட்டு இருக்காரு. சரி, நீ இதெல்லாம் விட்டு தள்ளு. நான் போய் கெஸ்ட் லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி ஆகணும். இன்விடேஷன்லாம் அனுப்பிட்டாங்களா இல்லையான்னு போய் பார்க்கணும். ஒரு நிமிஷம், உங்க முகம் எப்படி பூத்து குலுங்குது? பிளஷ்ஷா? வெக்கப்படுறீங்களா நீ? இல்ல அண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ முதல்ல கிளம்பு, நாம நாளைக்கு பேசலாம். வெக்கப்படுறீங்க? இல்ல இல்ல இல்ல, நீ முதல்ல கிளம்பு. சொல்றேன், எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நாம அப்புறம் பேசலாம். மை காட் அண்ணி. Love is forever. ஷாலு. அக்கா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதுக்கு வாழ்த்துக்கள்? அட மாமாவுக்காக. நான் தான் சொன்னல, மாமா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. நான் நியூஸ்ல பார்த்தேன்க்கா. அக்கா, நான் உன்னையும் டிவில பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்த. பயங்கர ஃபேமஸ் ஆயிட்ட போல இருக்கு. வாய் மூடுறி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எல்லாத்தையும் மறக்க தான் விரும்புறேன். இப்படி ஒரு விஷயம் நடந்ததே ஞாபகம் இருக்க கூடாது. ஆமாக்கா, அது கரெக்ட் தான். உனக்கு தெரியுமா ஷாலு, வீட்ல எல்லாருமே டென்ஷன்ல இருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இருக்காளே ஷனாயா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா. அவதான் ரிஷி ஆபீஸ்க்கு வந்திருக்கா ஜாப்காக. அப்புறம் பொய்யான குற்றத்தை அவர் மேல சுமத்தி இருக்கா. ஒரு பொண்ணால இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமா என்ன? கிட்ட வந்தவன் நேரா கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதுதானே. மாமா எதுக்கு உன்ன கட்டிட்டாரு? மறுபடியும் அரட்டைய ஆரம்பிக்கிறல. நான் அப்படிலாம் இல்லக்கா. நான் இப்ப வளர்ந்தாச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு பொறுப்பா இருக்கணும்னு தெரியும். ஏமா, உன் மூளையை நீ வேற எங்கேயாவது பயன்படுத்திக்கோ. இப்ப பாரு, கல்யாணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. ஐயோ அக்கா, நீ ரொம்பவே வித்தியாசமானவக்கா. வேற ஏதாவது ஒரு பொண்ணு வெக்கப்பட்டா நீ சந்தோஷப்படுவ. ஆனா நீ வெக்கப்படும் போது என்ன திட்டுற பாத்தியா? வாய் மூடு. வாய மூடிட்டே இருந்தா எப்படி குட் நியூஸ் எல்லாம் சொல்ல முடியும்? என்ன குட் நியூஸ்? குருச்சரன் அங்கிள் இன்னைக்கு வராரு. அவர் வந்தா ஈவினிங் ஒன்னு பார்க்க வரேன்னு சொன்னாருக்கா. குருச்சரன் அங்கிளா வராரு? இந்த விஷயத்தை முதல்ல சொல்ல மாட்டியா? சரி சரி கேளு. அங்கிள் என்ன பார்க்க வரும்போது நீயும் பானியும் கூட வாங்க. சொல்ல தேவையில்ல, கண்டிப்பா வருவோம். அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. எங்க யாரும் ஓல்டு லவ் மூவிய பாத்துட்டு வந்திருப்பான் போல இருக்குக்கா. அப்படின்னா காய்கறி வாங்க கடைக்கு வந்திருக்கேன்க்கா. என்ன ஒருத்தர் ஃபாலோ பண்ணி பின்னாடி வரோம். ஏய் ஷாலு, நீ எதுக்கு அங்க இருக்க? அங்க இருந்து போயிடு.
அவனை திரும்பி கூட பார்க்காதானே? கூட்டமா இருக்கிற இடத்துக்கு நீ உடனே போயிரு. அக்கா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஷாலு அங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. இப்ப அவன் என் பக்கத்துல வரான். யாருன்னு பாக்குறேன் இரு. ஷாலு, நான் உன்கிட்ட என்ன சொல்றேன்? அங்க இருந்து தள்ளி போ. ஒரு நல்ல லெசனை கத்து கொடுக்கறேன். ஏய்! ஷாலு, என்ன நீ எதுக்கு செருப்பு கையில எடுத்த? சாரி 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 சாரி. ஷாலு, என்னாச்சு? யார்கிட்ட சாரி சொல்ற? அது மாமாவோட தம்பிக்கா. ஆயுஷா? ஆயுஷ் அங்கதான் இருக்கானா? அவனை நீ என்ன பண்ண? நான் கையில செருப்பு எடுத்து சாரி சொல்லு. அக்கா உன்கிட்ட சாரி சொல்ல சொன்னான். ஷாலு. சரி சரி பாய்க்கா. ஷாலு, ஹலோ. எங்க போயிட்டு இருக்க? உருளைக்கிழங்கு வாங்க வந்தேன். அடடே, ஒரு கிழங்கு வாங்க வந்திருக்கா? டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும் நானு. ஷாலு, வீட்டுக்கு போய் நீ சமைக்கவா போற? ஏன் உனக்கு வேணுமா? இல்லம்மா, அன்னைக்கு ஒரு டீ கொடுத்தியே, அது என்ன தொண்டையில இருக்கு, அதனால வேண்டாம். ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு பதில் சொல்லணும். ஷாலு, நீ வீட்டுக்கு போய் இத சமைக்க போறியா? இல்ல, ஈவினிங் தான். வெரி குட். அப்ப வா, எங்க? உன்னை கிட்னாப் பண்ண போறேன், ஏறியா? எனக்கு அடுத்தெல்லாம் முடியாது. ஏன் முடியாதுன்னு நினைக்கிறியா? அது எவனாலயும் முடியாது. ஐ நோ. கிட்னாப்பருக்கு என்ன பைத்தியமா? ஏய், இப்ப என்ன சொன்ன நீ? ஒன்னும் சொல்லலையே. உங்க லட்சுமி அக்கா கிட்ட கூட்டிட்டு போறேன், வரலையா? சரி போ, நான் தனியாவே போய்க்கிறேன். உங்க தங்கச்சியை கூப்பிட்டேன், அவ பிகு பண்றான்னு சொல்லிக்கிறேன். ஆ, இரு இரு, நானும் கூட வரேன். ஏய் ஷாலு, நீ அதை நினைச்சுக்காத. உங்க அக்காக்காக மட்டும்தான் கூட்டிட்டு போறேன். மாமா மாமி ஆனிவர்சரி இருக்கு, உங்க அக்கா கூட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இப்போ உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? ஓ நோ 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 நோ, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். அடிக்காம விட்டியே, ஆள போறேன். ஆமா, நீ எதுக்கு செருப்பை கையில எடுத்த? அது என் பின்னாடி வேற யாரோ வரான், அவனை விரட்டுறதுக்காக தான் நான் என்னோட செருப்பு எடுத்து அடிக்க போனா. பட் உன் பின்னாடிலாம் யாரும் வரமாட்டாங்க, நீ ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்க. என்ன சொன்ன நீ? இல்ல இந்த சிட்டில யாரும் உன் பின்னாடி அப்படிலாம் சுத்த மாட்டாங்க. நீ ஜாலியா இரு, சரியா? ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, இந்த மூஞ்சிய பாரு. ஐயோ. ஓகே ஓகே, நான் கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன். ஓகே, யா பை. சார் ஒரு நிமிஷம் சார், மேடம் கூப்பிடுறீங்களா? இது எல்லாமே அவங்க தான் செக் பண்ணி ஆகும். ஓகே, நான் லக்ஷ்மி கால் பண்றேன். அவ வந்து பாப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் மாமா. ஷாலு, நீ இங்க எல்லாம் ஓகே தானே? நான் வந்து எங்க அக்கா என்ன வந்து போய் நான் சொல்லிக்கிறேன். ரோட்ல தனியா நின்னுட்டு இருந்தா, அதான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் ப்ரோ. ரிஷி ப்ரோ, இவ பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்திருக்கா, நமக்கு சமைக்க சொல்லவா? பொட்டேட்டோவா? ஆர் யூ மேட்? அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ உள்ள போ, ஒரு கொரியர் வருது, நான் அதை ரிசீவ் பண்ண போறேன். வந்துருச்சு, உள்ள போ. ஓகே. ஏய், நீ எப்போ நட்டு கழண்டவ மாதிரி தான் பேசுவியா? இவ பொட்டேட்டோ மாதிரி இருக்கால, உங்களுக்கு பொட்டேட்டோ வேணுமா? இதெல்லாம் கேட்டாங்களா? ஓ சாரி, நான் அப்படியா சொன்னேன்? I'm really sorry. ஆயுஷ், what's wrong with you? Sorry. வணக்கங்க. Thank you. யா. மலிஷ்கா, உன்னோட கிஃப்ட் வந்தாச்சு. இன்னைக்கு நீ சூப்பர் ஹாப்பி ஆக போற. அதுவும் இந்த மெசேஜ் படிச்ச உடனே என்ன ஸ்டடி ரூம்ல வந்து மீட் பண்ண. சம்திங் அர்ஜென்ட். நீ இங்க எதுக்கு வந்த? ஐ மீன் இங்க எதுக்கு சடனா வந்திருக்கன்னு கேட்டேன். அதே மாம், லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ண நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நான் உன்கிட்ட கேட்கலையே. ஹெல்ப் பண்றதுக்கா? தட்ஸ் குட். சோ ஹெல்ப்பும் வாங்கிக்கலாம், பேயும் பண்ண தேவையில்லை, ரைட்? நான் அக்காவை பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐ டோன்ட் மைண்ட். ஃப்ரீ சர்வன்ட். No mom, not cool. Really? பயங்கர ஹாப்பியா போற. என்னாச்சு? அது மலிஷ்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? மலிஷ்காக்கா? அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு காட்டு. இது அவளுக்கான சர்ப்ரைஸ். நான் அவளுக்கு மட்டும்தான் இதை காட்டுவேன். ஆல் ரைட், அவளுக்கே காட்டிடு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். Thank you அத்தை. I'll see you. பை பை. சாரி, இட்ஸ் ஓகே. மனிஷ்கா, நல்ல வேலை நான் உன்னை எங்கேயே பார்த்துட்டேன். என்ன, ஏதாவது வேலையா? ஆமா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். சீக்கிரம் கேளு, எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்குன்னா நீ தாராளமா போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல பரவாயில்ல, சொல்லு. இல்ல வேண்டாம், நானும் கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நீ போ, நாம அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ, நீ தப்பா எடுத்துக்கலே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இல்ல நமக்கு பிடிச்சவங்க மேல கோவம் வராது. நீ போ, உன் வேலையை பாரு. ஓகே. ரிஷி,
இந்த ரிஷி எங்க போனா? ரிஷி, கண்டுபிடிச்சிட்டியே? of course. you're my ரிஷி. எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இப்ப நான் ஒரு வேலை பண்ண போறேன். ஆனா அது கண்டிப்பா உனக்கு தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் பெர்மிஷனே தேவையில்லை. ரியலி? ஓகே, உன் கண்ணை மட்டும் திறக்காத. இட்ஸ் a சர்ப்ரைஸ். ஓகே, கொஞ்சம் பார்க்கவா? நோ சீட்டிங் மனுஷ்கா. இட்ஸ் a சர்ப்ரைஸ். ஓகே. நானும் இருக்கனே. இவ்ளோ நேரம் தடுத்திருந்த அவகிட்ட நேராவே கேட்டிருக்கலாம். ஆனா எனக்கு தைரியமே வரல. எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுக்கணும்னு நான் மலிஷ்கா கிட்ட எப்படி கேக்குறது? மனுஷ்கா ப்ளீஸ். ஓகே ஃபைன். சர்ப்ரைஸ். நான் பார்க்கல. அதோட இன்னைக்கு வெளிய போய் என்னால எதுவுமே வாங்க கூட முடியாது. ஆனா ரிஷி எனக்கு லவ் பேண்ட் கொடுத்தானா, அப்ப நான் கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது கொடுப்பேன். டன். இப்ப நீ உன் கண்ணை திறக்கலாம்.